நாள்தோறும் நீங்கள் எத்தனை அயல்நாட்டு பொருட்களை பயன்படுத்துகிறீர்கள் என்று கணக்கு பாருங்கள். அயல்நாட்டு பொருட்களை விற்க மாட்டோம் என்று வணிகர்கள் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வலிமைதான் ஆபரேஷன் சிந்தூரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று நரேந்திரர் கூறியிருக்கிறார். அப்படி இன்றைக்கு இருக்க முடியுமா? அயல்நாட்டு பொருட்களை வாங்காமல் புறக்கணிக்க முடியுமா? முதலில் மது, அது எத்தனை குறைந்தது 50,000 கோடியிலிருந்து 1,00,000 கோடிக்கு அயல்நாடுகளிலிருந்து மதுவை இறக்குமதி செய்கிறது பாஜக அரசு. அதை தடை செய்ய முடியுமா? அமெரிக்க போர்மன் மதுவுக்கு 150 விழுக்காடு வரியை 50 விழுக்காடு ஆக்கியிருக்கின்றார். அதுபோல பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசிய பேச்சு ஒன்று இப்பொழுது பார்த்தேன். அவர் சொல்கிறார், அயல்நாட்டுக்காரர்கள் வான் ஊர்திகளையும் கப்பல்களையும் ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நமது மக்கள் பாலம் பாலமாக கற்பூரத்தையும் குங்குமத்தையும் வாங்கி பூசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு இந்த அயல்நாட்டு பொருட்கள் புறக்கணிப்பு என்ற பேச்செல்லாம் இனி எடுபடாது. இங்கே அப்படி என்றால் நீங்கள் மட்டும் அயல்நாட்டில் கொண்டு போய் பொருட்களை விற்கலாமா என்று கேட்க வேண்டும். அதே போல வீட்டு சமையலை ஒழித்தால்தான் இந்த நாடு பெண்கள் விடுதலை அடைவார்கள் என்று தந்தை பெரியார் சொன்னதை எழுதியிருந்தேன். நிறைய பேர் அப்படியானால் இல்லை எப்படி சாப்பிடுவது என்று கேட்கிறார்கள். ஒரு தெருமுனையிலும் ஒரு உணவு கடை அந்த தெருக்காரர்கள் சேர்ந்து நடத்த வேண்டும். 3 வேளையும் அந்த தெருவில் இருக்க அத்தனை பேரும் அங்கே சாப்பிட வேண்டும். அனைத்து வீடுகளிலிருந்தும் பெண்கள் சமையல் கட்டிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் கையில் இருக்கின்ற கரண்டியை பிடுங்கி புத்தகங்களை கொடுங்கள். 50 விழுக்காடு இருக்கின்ற பெண்கள் படித்து முன்னேறினால்தான் இந்த நாடு உண்மையான விடுதலை அடைந்தது, முன்னேற்றம் பெறும் என்று தந்தை பெரியார் சொன்னார்.